மக்களை துன்புறுத்துவது, மக்களுக்கு இடையூறு செய்வது என்பதல்ல எங்களுடைய அரசியல். ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மக்கள் அங்கீகரித்தார்கள். எவ்வளவு அவதூறு செய்தாலும் மக்கள் அதை லெப்ட் டீல் பண்ணிடுறாங்க. விசிக ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிடக் கூடாது, விசிக ஒரு பொது கட்சியாக வந்துவிடக் கூடாது, விசிகாவுக்கு மற்ற சமூகத்தினர் ஓட்டு போட்டுவிடக் கூடாது என்பதனால்தான் மற்ற சமூகத்தினரின் எதிரி விசிக என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பரப்புரை செஞ்சாங்க. குறிப்பாக வன்னிய சமூக மக்களுக்கு எதிரான கட்சி விசிக அப்படின்னு பரப்புரை செஞ்சாங்க. ஆனால் காலத்தின் கோலத்தை பாருங்க. திருப்போரூர் தொகுதி அங்கே விசிக திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது, அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிடுகிறது. விசிக திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது, அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிடுகிறது. நமக்கு நம்ம சொன்ன மாதிரி சின்னம் கடைசி நேரத்தில் கிடைச்ச பானை சின்னம். இங்க நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு அப்படிதான் திருப்பூர் இருக்கும். பாமகவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாம்பழம் சின்னம். அப்போ வன்னியர் சமூக மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி திருப்போரூர் பகுதி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் இருக்கிறது, அவங்க அதிமுக கூட்டணியில வர இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் விசிக திமுக கூட்டணியில புதுசா ஒரு சின்னத்தை வாங்கிட்டு போய் நிற்குது. பாமக சார்பில் இருந்தவர் வன்னிய சமூகத்தை சார்ந்த வேட்பாளர், விசிக சார்பில் இருந்தவரும் தோழர் SS பாலாஜி வன்னிய சமூகத்தை சார்ந்தவர். பாமக என்ன பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கு? வன்னிய சமூக மக்களுக்கு விசிக எதிரின்னு. ஆனால் வன்னிய சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் அந்த மக்களே மாம்பழத்தை புறக்கணித்து விட்டு பானைக்கு ஓட்டு போட்டார். இந்த வெற்றி நாகப்பட்டினத்தில் நாம் பெற்ற வெற்றியை விடவும் சூப்பரான வெற்றி, சிறப்பான வெற்றி. என்ற கேட்ட நான் தான் சொல்றேன். பாமகவை மாம்பழத்தை நேருக்கு நேராக நின்று ஒரு சாதி வெறியூட்டக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரிடம், சமூக நீதி பேசக்கூடிய அதே சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர் நின்று தோற்கடித்தார் என்றால், வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால், மக்கள் மிக தெளிவாக விசிகாவை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். நாம பேசக்கூடிய அரசியல் சாதி வெறி அரசியல் இல்லை. நம்ம பேசக்கூடிய அரசியல் எந்த சமூகத்துக்கும் எதிரான அரசியல் இல்லை. யார் இப்ப நமக்கு சான்றளித்திருக்கிறார்? யாரோ தெருவில் போறவங்க கிடையாது. யார் சான்றளித்திருக்கிறார்? எந்த மக்கள்கிட்ட போய் இந்த கட்சிக்கு எதிராக பணப்பறை செய்தீங்களோ அந்த மக்களே சான்றளித்திருக்கிறார்கள். இவங்க தான் சமூக நீதி கட்சி, நீ சாதி வெறி கட்சி உனக்கு ஓட்டு பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ட். பாமக ரிஜெக்ட், விசிக செலக்ட். இதுதான் அரசியல். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால்தான் தலைவர் எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும் அவர் அசர்வதில்லை. அவர் மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் பதற்றப்படுவதில்லை, அவர் ஆத்திரப்படுவதில்லை, யார் மீதும் அவர் வன்மத்தை உமிழ்வதில்லை, யார் பற்றி ஒரு தவறான கருத்தை அவர் பேசுவதில்லை. ஏன்? மக்கள் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. நம்முடைய அரசியல் நம்ம கொண்டு போயிட்டே இருப்போம். மக்கள் நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் கட்டாயம் ஏற்பார்கள். இன்று என் மீது கல்லறிந்தவர்கள் நாளை என் மீது பூசறிவார்கள் என்று தலைவர் சொன்னார் அல்லவா? அது அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடை தான் இப்போது மக்கள் கொடுத்திருக்கிற அங்கீகாரம்.